சென்னை பனையூரில் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் அட்டகாசம் செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த எழில் அரசன் உள்ளிட்ட 4 பேரை கஞ்சா வழக்கில் போலீசார் கைது செய்தனர். அண்மைச் செய்தி. சென்னை பனையூரில் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் அட்டகாசம் செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த எழில் அரசன் உள்ளிட்ட 4 பேரை கஞ்சா வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். காரில் இருந்தபடி கத்தியை சாலையில் தேய்த்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் அட்டகாசம் செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த எழிலரசன் உள்ளிட்ட 4 பேரை கஞ்சா வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னை ஈசிஆர் பனையூர் பகுதியில் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடிவிட்டு பின்னர் சாலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கத்தியை தேடியபடி சுமார் 30க்கும் மேற்பட்ட செல்லக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக காணத்தூர் போலீசார் வீடியோ காட்சிகளை வைத்து அதிவேகமாக வாகனத்தை இயக்குதல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பேரின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். மேலும் இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் கடந்த 5ஆம் தேதி எழில் என்பவரின் பிறந்த நாளை அவரது நண்பர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு அராஜகத்தில் ஈடுபடும் தெரிய வந்தது. எழில் என்பவரின் வீடு சைதாப்பேட்டையில் உள்ள நிலையில் அவர் தலைமாறானதால் போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர் கஞ்சா போன்ற வலி நிவாரண மாத்திரைகளையும் அந்த தொழிலில் ஈடுபட்டதும் தெரிய வந்த நிலையில தற்போது சைதாப்பேட்டை போலீசார் கஞ்சா வழக்கில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று சந்தேகத்துக்கு ஈடுபடும் வகையில் சைதாப்பேட்டை ஆடுதொட்டி அருகே அவர்கள் மறைந்ததாகவும் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற போது எழிலரசன் மற்றும் பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் இடது கையில் அவருக்கு அடிபட்டு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் 2 அளவுக்கு கஞ்சாவையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். காணத்தூர் போலீசார் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலையில் கஞ்சா வழக்கில் தற்போது எழில் உள்ளிட்ட 4 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.